Hi students, நம்ம 10th மேத்ஸில் எக்ஸசைஸ் 5.1ல 8th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். 3 vertex கொடுத்துருக்காங்க P, Q and RBD. Midpoint of the sides AB, BC and AC respectively of triangle AB. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அது வந்து ABCA BC. ஓகே, அதில் ஏபியோட மெட்டு தான் வந்து P. ஸோ ஏபியோட நடுவில் Pங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிற P தந்துருக்காங்க நமக்கு 11,7. ஓகே, நெக்ஸ்ட்டு Qன்னு சொல்கிறது பிசியோட மிட்டு. அப்போ பிசியோட நடுவில் Qவை எடுத்துக்கிறேன், அது வந்து 13.5,4. நெக்ஸ்ட்டு ஏசியோட மிட்டு தான் வந்து என்னது R. ஓகே, ஸோ R என்ன இருக்குது 9.5,4. ஓகே, ஸோ எல்லா பாயிண்ட்டையும் எடுத்துட்டோம். இப்போ நம்மளோட கொஸ்டின் என்னதுன்னா, find the coordinate of the vertices A, B and C. A என்ன, B என்னது, C என்னதுன்னு கண்டுபிடிக்கிறேன். அப்புறம் find the area of the triangle ABC. அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டு compare with area of triangle PQR. ஸோ இந்த ஒரு ட்ரையாங்கிள் இருக்குல்ல PQRன்னு, ஸோ இதுக்கு ஏரியா கூட கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேயா, ஸோ PQRோட ஏரியா வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா 3 பாயிண்ட்டுமே இருக்குது. ஆனால் ஏபிசிக்கு வந்து ஏபிசி தெரியாதுல்ல, அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நீ வந்து ஏபியோட மிட்டு தான் பி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு இக்குவேஷனை கண்டுபிடிக்க போகிறோம். சரியா, இதுக்கு மிட் பாயிண்ட் ஃபார்முலா தெரியும் நமக்கு. மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்னென்னா x1 + x2/2, y1 + y2/2. ஓகே, x1 + x2/2, y1 + y2/2. ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி வந்து என்னது, மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு பி. ஓகே, ஸோ பின்னு சொல்கிறது என்னது நமக்கு 11,7. ஸோ இது தந்திருக்காங்க, மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி தான் வந்து பி. ஸோ இப்போ ஏபி வந்து நமக்கு தெரியாது, இது என்னென்னது x1 y1. ஓகே, x1 y1, இது வந்து என்னென்ன x2 y2, நெக்ஸ்ட்டு x3 y3ன்னு எடுத்துக்கோம். ஓகே, ஸோ அப்போ ஏபின்னு சொல்லும்போது சரி இந்த ஃபார்முலா எது அப்படியே வரும். ஏயோட பாயிண்ட் வந்து x1 y1. ஸோ x1 + x2/2, y1 + y2/2 ஈக்குவல் டு பியை விட்டு 11,7. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த 11க்கு ஈக்குவல், செகண்ட் இருக்கிறது இந்த 7க்கு ஈக்குவல். ஸோ அப்போ எப்படி எடுக்கலாம், x1 + x2/2 ஈக்குவல் டு 11, y1 + y2/2 ஈக்குவல் டு 7. ஓகே, ரெண்டு தனித்தனியாக எடுத்துட்டோம். இப்போ 2 ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ x1 + x2 ஈக்குவல் டு 2 × 11ன்னா 22. ஸோ ஓகே, இதை இக்குவேஷன் 1ன்னு போட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கேயும் அதே மாதிரி 2 அந்த பக்கம் உண்டு. y1 + y2 ஈக்குவல் டு 2 7 சார் என்னது 40 வந்து இக்குவேஷன் 2. ஓகே, இதே மாதிரி ஒவ்வொன்றா கண்டுபிடிப்போம். மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி, மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி ஈக்குவல் டு என்ன தந்துருக்காங்க Q. ஓகே, Q என்னது 13.5,4. ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் பிசின்னு சொல்லும்போது இது வந்து x1 y1, இது வந்து ஓகே, அது மிட் பாயிண்ட் ஆஃப் பிசின்னா நமக்கு தெரியும், இது x1 y1, இது வந்து x2 y2. அதில் இருக்கிறத கரெக்டாக சொல்லுங்கள். x2 + x3/2. ஓகே, x2 + x3/2, அப்புறம் என்ன சொல்லணும் y2 + y3. ஸோ y2 + y3/2 ஈக்குவல் டு தான் என்னது 13.5,4. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ அதே மாதிரி கேட் பண்ணு. ஃபஸ்ட்டு ஒன்று கூட x2 + x3/2 ஈக்குவல் டு 13.5, y2 + y3/2 ஈக்குவல் டு 4. ஓகே, நம்ம 2 அந்த பக்கம் எடுத்துருவோம். x2 + x3 ஈக்குவல் டு 2 × 13.5ன்னா நம்ம எவ்வளோ கிடைக்கும். ஸோ தெரியாதுன்னா மல்டிப்ளை பண்ணு, ஒருக்கா ஆட் பண்ணாலே போதும் நமக்கு கிடைக்கும். சரியா, 2 5 are 10, remaining 1, 2 3 are 6, 6 + 1 7, 1 2 is 2. ஸோ எவ்வளோ 27. ஓகே, இது வந்து இக்குவேஷன் 3. நெக்ஸ்ட் இங்கே எடுத்துப்போம். y2 + y3 ஈக்குவல் டு இந்த 2 அந்த பக்கம் எடு, 4 2s are என்னது 8. ஸோ இது வந்து இக்குவேஷன் 4. ஓகே, இதே மாதிரி நான் எடுத்த பாயிண்ட் யூஸ் பண்ணேன். midpoint of AC equal to R. Okay, so midpoint of
midpoint of AC equal to R. R வந்து என்னது 9.5, 4. ஓகே. ஸோ இங்கே அதே மாதிரி எடுத்துக்கோ. மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசின்னு சொல்லும்போது ஏ வந்து x1 y1, சி வந்து x3 y3. அப்போ சொல்லும்போது x1 + x3/2, y1 + y3/2. x1 + x3/2, y1 + y3/2. So bracket close down. Okay, equal to 9.5, 4. நான் ஆறு விட்டுடலாம். ஓகே, ரெசிபிகேட் பண்ணி எக்ஸுக்கு எக்ஸாம் x1 + x3/2 equal to 9.5, y1 + y2/2 equal to 4. ஓகே, இந்த 2 அந்த பக்கம் எடுத்துருவோம். ஸோ x1 + x3 equal to, ஸோ 9.5 2ஆல் மல்டிப்ளை பண்ணிப்பார், இல்லைனா 2 டைம்ஸ் ஆட் பண்ணு. 2 5s are 10, ரிமைனிங் 1, 2 9s are 18, 18 + 1 19. ஓகே, ஸோ எவ்வளவு 19, இங்கே அதே மாதிரி y1 + y2 equal to, இது அங்கே 4 2s are 8. ஸோ இது வந்து இக்குவேஷன் போட்டுக்கோ. இது வந்து 5, இது வந்து என்னது 6th இக்குவேஷன். ஓகே, நமக்கிட்ட எல்லா இக்குவேஷனும் கிடச்சிச்சு. இன்னும் திரும்பவும் இக்குவேஷன் நமக்கு வேணும். எப்படின்னா ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுவோம். இக்குவேஷன் 1 3 and 5 மூணுலேயுமே எக்ஸ் இருக்குது, அதனால் இந்த 3 சேர்த்தெடுப்போம். அப்புறம் இந்த 3 சேர்த்தெடுப்போம். இதில் வந்து y டேர்ம்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆட் 1 3 and 5. ஸோ ஃபஸ்ட் இக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னு பாரு, x1 + x2. ஓகே, ஸோ அதை இங்கே எழுதிப்போம், x1 + x2. நெக்ஸ்ட்டு தேர்ட் இக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, x2 + x3. ஸோ அதையும் எழுதிப்போம், x2 + x3. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் இக்குவேஷனை பாரு. ஸோ ஃபிஃப்த் இக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, x1 + x3. ஸோ அதையும் எழுதிப்போம், x1 + x3 ஈக்குவல் டு, இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எழுதணும். ஸோ ஃபஸ்ட் இக்குவேஷனை பாரு, என்ன இருக்குது 22. ஓகேயா, ஸோ 22 ப்ளஸ் நெக்ஸ்ட் தேர்ட் இக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது 27. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் இக்குவேஷனுக்கு வந்து 90. ஸோ 20 சேர்த்து எழுதுகிறோம். ஓகே, 27 90. ஸோ 27 + 90. ஓகே, இப்போ நம்ம ஆட் பண்ணிப்போம் பாரு. x1 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, 2 டைம்ஸ் இருக்குது பாரு. ஸோ 2x1. ஓகே, ஸோ எல்லாமே 2 டைம்ஸ் இருக்கும் பாரு. x1 2 டைம்ஸ் இருக்கும், x2 2 டைம்ஸ், x3. ஸோ அப்போ காமனாக 2 போட்டுட்டு நம்ம என்ன போடலாம், x1 + x2 + x3 2 டைம்ஸ் எல்லாமே இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, ஈக்குவல் டு, ஸோ இதை ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 22 + 27 + 90. ஸோ ஆட் பண்ண 18, ரிமைனிங் 1 6. ஓகே, 68. இந்த 2 அப்படியே ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வரும். x1 + x2 + x3 equal to 68. இது இந்த 2 அப்படியே பையில் வரும், by 2. ஸோ 1 2 is 2, இங்கே 3 2s are 6, 4 2s are 8. ஸோ இப்போ என்ன கிடச்சிச்சு நமக்கு, x1 + x2 + x3 equal to 34. ஓகே, ஸோ இதை அடுத்த இக்குவேஷனாக போடுவோம். ஏற்கனவே 6 நம்ம முடிச்சிட்டோம், இது வந்து 7ன்னு போட்டுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆட் 2 4 and 6. இந்த மூணையும் நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஆட் 2 4 and 6. ஓகே, ஸோ இதுலேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைடை பாரு. ஃபஸ்ட் என்ன இருக்குது, y1 + y2. நெக்ஸ்ட் ப்ளஸ் ஃபோர்த் ஒன்னில் என்ன இருக்குது, y2 + y3 ப்ளஸ் சிக்ஸ்த் ஒன்னில் என்ன இருக்குன்னு பாரு, y1 இருக்குது, y1 + y3 + y3. ஓகே, ஸோ y1 + y3 equal to ரைட் ஹேண்ட் சைடை சொல்லிப்போ 1 14 8 8. ஓகே, ஸோ 14 + 8 + 8. சரி, இப்போ எல்லாமே 2 2 டைம்ஸ் இருக்கும் பாரு. 2 × y1 + y2 + y3 ஈக்குவல் டு ஆட் பண்ண எவ்வளோ கிடைக்கும், 30 கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு y1 + y2 + y3 equal to 30. இந்த 2 ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வரும்போது by 2. ஸோ
So 1 2 is to 1 2 is to remaining 1 5 2 certain. So y1 plus y2 plus y3 equal to 15 வந்து equation 8. ஓகே, இனி நமக்கு x1 y1 அதே மாதிரி x2 y2 x3 y3 எல்லா பாயிண்ட்டுமே வேணும். அதுக்கு இந்த ஈக்குவேஷன் 7th 8th யூஸ் பண்ணி அதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷனோட வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ இப்போ 7th 1ல் என்ன இருக்குது உனக்கு x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3 ஈக்குவல் டு 34 இருக்குது. நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று எடுக்கிறேன் ஃப்ரம் 1. ஓகே, ஃப்ரம் 1 7 இம்ப்ளைஸ் 7th ஈக்குவேஷனை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஆக்சுவலாக என்ன இருக்குது இதில் நான் பக்கத்தில் எழுதுகிறேன். x1 plus x2 equal to 22. ஸோ நான் 7th ஈக்குவேஷனில் இந்த x1 plus x2ன்னு இருக்குல்ல, இதுக்கு பதிலாக இந்த வேல்யூவை போட போகிறேன். ஸோ இந்த வேல்யூவை போட்டோன்னா என்ன கிடைக்கும் நமக்கு 22 ப்ளஸ் x3 equal to 34. ஓகேயா? இப்போ x3 equal to 34, இந்த 22 அங்கே எடு மைனஸ் 22. x3 equal 34ல் 24 22 போயிடுச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும் நமக்கு? சப்ராக்ட் பண்ண 12 கிடைக்கும். ஓகே, ஸோ x3 இப்போ கிடைச்சாச்சு. ஓகே, இது நமக்கு ஒவ்வொரு பாயிண்டாக வேணும். ஸோ இப்போ இதை ஃப்ரம் 3ன்னு சொல்லுவோம். ஃப்ரம் 3 அடுத்த வேல்யூ அதே ஈக்குவேஷனில் 7th 1லே தான் பண்ண போகிறோம். 7 இம்ப்ளைஸ். ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் என்னதுன்னு பக்கத்தில் எழுதிப்போம். x2 ப்ளஸ் x3 ஈக்குவல் டு x2 ப்ளஸ் x3 ஈக்குவல் டு 27. ஓகே, இது நமக்கு ரஃப் ஒர்க்கு தான். ஓகே, அதை நான் எடுத்து வச்சுட்டு இப்போ 7th ஈக்குவேஷனை பார்க்குறேன். இந்த x1ஐயும் x3ஐயும் மட்டும் விட்டுரு. x1 ப்ளஸ் x3 அதை விட்டுட்டு மீதி என்ன இருக்குது x2 இருக்குது. அந்த வேல்யூவே சொல்லு. இப்போ 27 ப்ளஸ் மீதி இருக்கிறது என்னது ஒரு x2. ஸோ x2 ஈக்குவல் டு 34. கவனமாக பண்ணணும், அப்போ தான் இது மெத்தட் ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து x2 ப்ளஸ் x3யோட வேல்யூ 27. இதில் வந்து ஓகே x2 ப்ளஸ் x3யோட வேல்யூ வந்து 27 அப்படி தானே. ஸோ நம்ம அப்போ வந்து என்ன பண்ணுறோம் x1 அப்படியே இருக்குது. ஓகே, ஸோ x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3 இவ்வளோத்தையும் விட்டுரு. அதுக்கு என்ன இருக்குது 27. ஓகே, x1 ப்ளஸ் 27 ஈக்குவல் 34. அப்போ x1 ஈக்குவல் டு 34. 27 அந்த பக்கம் எடு மைனஸ் 27. ஸோ இப்போ x1 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் 34 மைனஸ் 27 சப்ராக்ட் பண்ண நமக்கு வந்து 7 கிடைக்கும். ஓகேயா? ஸோ இது வந்து அடுத்த பாயிண்ட் x1. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன், அடுத்தது தேர்ட் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணேன். ஃபிஃப்த் ஈக்குவேஷனை x1 ப்ளஸ் x3 ஈக்குவல் டு 90. ஸோ x1 ப்ளஸ் x3 ஈக்குவல் டு 90. ஸோ ஃப்ரம் 5. ஓகே, ஃபிஃப்த் ஈக்குவேஷனை எடுத்து 7th அப்ளை பண்ணுறோம். 7 இம்ப்ளைஸ். ஸோ ஃபிஃப்த் ஈக்குவேஷன் தான் எடுத்து எழுதிருக்கேன். x1 ப்ளஸ் x3 ஈக்குவல் டு 90. இப்போ பாரு 7th ஒன்றா இப்போ தான் என்ன பண்ணுறேன் x1 x3யும் விட்டுட்டு இந்த x2 மட்டும் இருக்கும். ஸோ x1 ப்ளஸ் x3னா 19ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ 19 ப்ளஸ் x2 ஈக்குவல் டு 34. ஓகே, ஸோ 19 ப்ளஸ் x2 ஈக்குவல் டு 34. இந்த x2 கண்டுபிடிப்போம். x2 ஈக்குவல் டு 34 மைனஸ் 19. ஸோ x2 ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்கும் 34ல் 19 போயிடுச்சுன்னா 15 கிடைக்கும். கரெக்டா? ஸோ 15. ஓகே, ஸோ இப்போ 3 x வேல்யூ கிடச்சிச்சு. x1 x2 x3. ஓகேயா? இனி வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா 8th ஈக்குவேஷனையும் இந்த செகண்ட் 1 4th 1 6th 1 யூஸ் பண்ணி அந்த ரிமைனிங் 3 பாயிண்ட் y1 y2 y3 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து 8th ஈக்குவேஷன் என்ன இருக்குது நம்மகிட்ட y1 ப்ளஸ் அதில் பக்கத்தில் எழுதி வச்சுக்கேன். y1 ப்ளஸ் y2 ப்ளஸ் y3 ஈக்குவல் டு 50. ஓகே, இது இருக்கட்டும். ஸோ இதில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஒவ்வொன்றா. ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் ஈக்குவேஷனை. ஓகே, ஸோ ஃப்ரம் 2ன்னு சொல்கிறோம். ஃப்ரம் 2 ஆக்சுவலாக செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குதுன்னா y1 ப்ளஸ் y2 ஈக்குவல் டு 14. ஓகேயா? ஸோ இப்போ இந்த வேல்யூவை இந்த இடத்துல கொண்டு அப்ளை பண்ணலாம். அப்போ மீதி என்ன இருக்குது ஒரு y3. இப்போ 14 ப்ளஸ் ஓகே 8 இம்ப்ளைஸ் 14 ப்ளஸ் y3 ஈக்குவல் டு 15. இப்போ y3 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அந்த 14 அந்த பக்கம் எடுத்து 15 மைனஸ் 14. y3 ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ இதே மாதிரி அடுத்தது திரும்ப ஃப்ரம் 4. ஓகே, ஃப்ரம் 4. ஃபோர்த் ஈக்குவேஷன் நம்மகிட்ட என்ன இருக்குன்னா y1 ப்ளஸ் y3 ஈக்குவல் டு 8. ஓகே, y1 ப்ளஸ் y3 ஈக்குவல் டு 8 எல்லாமே இங்கே இருக்குது. ஓகே, 2 4
6. நான் ஃபோர்த் இக்குவேஷன் இப்போ எடுத்திருக்கேன். y1 ப்ளஸ் y2 ப்ளஸ் y3 ஈக்குவல் டு 8. ஓகேயா? ஸோ இதையும் 8th இக்குவேஷன் அப்ளை பண்ணுவோம். y2க்கும் y3க்கு அப்ளை செய்யும். இந்த ரெண்டே ஒற்று மீதி என்ன இருக்குது? y1. ஸோ y1 ப்ளஸ் இதில் 8 இம்ப்ளைஸ்ன்னு போட்டுப்போம். ஓகேயா? y1 ப்ளஸ் அப்புறம் இந்த வேல்யூவை சொல்கிறேன் 8 ஈக்குவல் டு 15. ஸோ இப்போ y1 ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும்? 15. இந்த 8 அந்த பக்கம் மைனஸ் 8. ஸோ y1 ஈக்குவல் டு 15 மைனஸ் 8னா எவ்வளோ கிடைக்கும்? நமக்கு 7. ஸோ y1 கிடைச்சாச்சு. இனி நமக்கு என்ன வேணும்? y2 வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்? ஃப்ரம் 6th equation ஆகிடு. 6th equation நமக்கு என்ன இருக்குது? y1 ப்ளஸ் y3 ஈக்குவல் டு 8. ஸோ ஃப்ரம் 6 அகெயின் 8ல தான் போடுறேன். 8 இம்ப்ளைஸ் ஆக்சுவலாக y1 ப்ளஸ் இந்த ரவுண்டில் எழுதிருக்கிறது எல்லாமே ரஃப் இருக்குது. ஓகே? ஸோ ரஃப் தான் நீ என்னோட ரெஃபரன்ஸுக்காக எழுதியிருக்கு. ஸோ 8 இம்ப்ளைஸ் திரும்பவும் y1ஐயும் y3யும் விட்டு மீதி என்ன இருக்குது? y2. ஸோ அப்போ அந்த y2 ப்ளஸ் இந்த வேல்யூ 8 ஈக்குவல் டு 15. ஸோ y2 ஈக்குவல் டு 15. 8 அந்த பக்கம் மைனஸ் 8. ஸோ y2 ஈக்குவல் டு 7. ஓகே? இப்போ நமக்கு எல்லா பாயிண்ட்டும் கிடச்சிச்சு. இப்போ எழுதிக்கலாம். தற்போல் ஏ வந்து என்னது? நமக்கு x1 y1 அப்படி தானே? x1 நம்மகிட்ட என்ன இருக்குது பாரு? 7 இருக்குது. இதாக இருக்குது. x1 வந்து 7. ஓகேயா? ஸோ இப்போ x1 7. அதே மாதிரி அடுத்தது y1ம் என்னதான் 7. ஓகே? y1 என்னது 7. ஸோ 7, 7. அப்புறம் பின்னு சொல்கிறது x2 y2. x2 எவ்வளோ இருக்குன்னு பாரு? 15 இருக்குது. பற்றியா? 15. அப்புறம் y2 எவ்வளோ கிடச்சிச்சு நமக்கு? இல்லாதான் இருக்குது 7. ஸோ 15, 7. அப்புறம் சி வந்து x3, y3. x3 பாரு 12. ஓகே? x3 எவ்வளவு? 12. ஸோ y3 எவ்வளவு? 1. ஸோ 12, 1. ஓகே? நம்ம எல்லா வெர்டெக்ஸும் கிடைச்சாச்சு. இனி நமக்கு கண்டுபிடிக்க தெரியும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணணும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. ஓகே? ஸோ பண்ணுவோம். இந்த பாயிண்ட்ஸ் ஏபிசி கிடைச்ச அப்புறம் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசியும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQRும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR கண்டுபிடிப்போம். இந்த பிளாட் பண்ண வேண்டாம். ஏற்கனவே அது லெந்தியாக தான் இருக்குது. சப்போஸ் நெகட்டிவாக வந்துச்சுன்னா நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். ஓகே? ஸோ 1/2 இன்ச்சு மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டவுனில் 11 × 4 44. நெக்ஸ்ட்டு 13.5 × 4. ஸோ மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோ. 13.5 × 4. 4 5s are 20. Remaining 2. 3 4s are 12. 12 plus 2 14. Remaining 1. 1 4 is 4. 4 plus 1 5. So 540. Point எவ்வளோ ஒரு பிளேஸ் காமிச்சு. ஸோ இப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? ப்ளஸ் 54. நெக்ஸ்ட்டு திரும்ப 9.5 × 7. 7 5s are 35. Remaining 3. 9 7s are 63. 63 plus 9 7s are 63. 63 plus 3 66. 6 ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ பாயிண்ட் இருக்குது. ஸோ ப்ளஸ் 66.5 க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப மைனஸ் அப்போர்டில் பண்ணு 7 into. ஸோ திரும்ப மல்டிப்ளை பண்ணு 13.5 × 7. 7 5s are 35. Remaining 3. 7 3s are 21. 21 plus 3 24. Remaining 2. 1 7 is 7. 7 plus 2 9. ஸோ நம்ம என்ன கிடச்சிக்கு? 94.5. நெக்ஸ்ட்டு 4 × 9.5. ஸோ 9.5 × 4. 4 5s are 20. Remaining 2. 9 4s are 36. 36 plus 2 38. Okay? So points plus 38. Next 11 × 44. So close பண்ண. Okay? Next 1/2 இன்ச்சு. ஸோ எவ்வளோத்தையும் ஆட் பண்ண எல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ 44 54 66.5. ஸோ என்ன கிடைக்கும்? 5 14. Remaining 1 16. Okay? ஸோ 164.5 மைனஸ் இங்கே அதே மாதிரி ஆட் பண்ணேன் 94.5 38. இங்கே இல்லைன்னா 0 போட்டுக்கணும். ஓகே? இங்கே அதே மாதிரி 0ன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு 44. ஓகே 5 எவ்வளோ கிடைக்கும்? 16. ரிமைனிங் 1 70. ஸோ 176.5. ஓகே 1/2 இன்ச்சு. இது சப்ராக்ட் பண்ணோம். பெரிய நம்பர் மைனஸில் தான் இருக்குது. ஓகே மைனஸில் எழுதிப்போம். மைனஸ் 176.5 164.5. So 5 minus 5 0. 6 minus 4 2.
7 minus 6 1. ஸோ நமக்கு -1 தான் கிடச்சிருக்கு. ஆனால் நம்ம வந்து ஏரியா எழுதும்போது பாசிட்டிவாக எழுதிக்கணும். 1 2 6 2 6 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ ஏரியா வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. ஏரியா cannot be நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவாக எடுத்துருக்கோம். அடுத்த ஏரியா கண்டுபிடிப்போம். ஏரியா ட்ரையாங்கிள் ஏபிசி equal to same formula. பாயிண்ட் மட்டும் டிஃப்ரெண்ட். பாயிண்ட் நம்மகிட்ட இங்கே இருக்குது 7 7. ஸோ x1 y1. ஸோ 7 7. நெக்ஸ்ட் பாயிண்ட் 15 7. நெக்ஸ்ட் பாயிண்ட் 12 1. அகெயின் ஃபஸ்ட் பாயிண்ட் எழுதுகிறோம் 7 7. ஓகே, மல்டிப்ளை பண்ணிடுவோம். சாரி 1/2 1/2 இன்ட்டு ஓகே மல்டிப்ளை பண்ணு. 7 7 சார் 49. 15 into 1 plus 15. Next 12 into 7 multiply பண்ணிடுவோம். 12 into 7 7 2 are 14. remaining 1 7 is 7 7 plus 1 8. okay, ஸோ இப்போ எவ்வளோ கிடச்சிச்சு 84. ஸோ ப்ளஸ் 84 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு மைனஸ் திரும்ப 7 into 15 105 கிடைக்கு. தெரியலைன்னா மல்டிப்ளை பண்ணிடுவோம். 177 plus 3 10. ஸோ 105. நெக்ஸ்ட்டு 7 into 12 சேர்க்கனே பண்ணோம் 84. நெக்ஸ்ட் 1 into 7 plus 7. ஓகே, கால்குலேட் பண்ணுவோம். 1/2 into ஆட் பண்ண எவ்வளோ கிடைக்கும் 49 plus 15 plus 84. ஸோ 18 remaining 1 14. ஓகே, 148 மைனஸ். ஸோ இங்கே எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. 105 84 7 ஆட் பண்ண எவ்வளோ கிடைக்கும் 196. ஓகே, ஸோ இங்கேயும் பெரிய நம்பர் தான் மைனஸ் இருக்குது. ஸோ 1/2 into 196 minus 148. சப்ராக்ட் பண்ண 8 16. 16ல் 8 போச்சுன்னா 8 8 minus 4 48 கிடைக்குது. பெரிய நம்பர் மைனஸில் இருக்குது. ஸோ -48. ஆக்சுவலாக ஏரியா வந்து நெகட்டிவ் வர்றது ஏற்கனவே சொல்லிவிட்டேன். ஸோ கட் பண்ணிவிட்டு பாசிட்டிவாக எழுதுவோம். 2 2s are 4 4 2s are 8. ஸோ ஈக்குவல் டு 24 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ ஆக்சுவலாக கொஸ்டினில் வந்து உனக்கு கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆரும் ஏபிசி. இப்போ ஏபிசி லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது. ஸோ பிக்யூஆரை விட ஏபிசியோட ஏரியா வந்து அதிகமாக இருக்குது. ஸோ எவ்வளோ மடங்கு இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே பாரு 4 into 6 தான் என்னது 24. இப்போ நம்ம என்ன சொல்லலாம் 4 into ஏரியா ட்ரையாங்கிள் பிக்யூஆர். ஓகே, அவ்வளோதான். இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி equal to 4 into ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர். இதுதான் கண்டிஷன். ஸோ நெகட்டிவாக வந்துச்சுன்னு அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பாசிட்டிவாக எழுதிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.